வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். நம்மளோட சேனலில் தொடர்ந்து 2025 பிசி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, அதன் அடிப்படையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது எபிசோட் 3. சரிங்களா, நீங்கள் பிசி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். சரிங்களா, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? நம்ம இப்போ பார்க்க போகிறது பிசி எக்ஸாமோட ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். பிசி எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அதாவது ஒரு டேட் கொடுத்து இது என்ன டே அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்திய இராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 14, பிப்ரவரி 14, ஜனவரி 15 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கே தெரியும் இந்திய இராணுவ தினம் ஜனவரி 15. சரிங்களா, ஸோ இதன் அடிப்படையில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது போகவும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் டேட்ஸை எக்ஸ்ட்ரா எடுத்து படிச்சிருங்க. சரிங்களா, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? மார்ச் 3 அப்படிங்கிறது உலக வனவிலங்கு தினம். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். இந்த மார்ச் 22 இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டே இருக்கும். என்ன அப்படின்னா மார்ச் 20 to 24. சரிங்களா, எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 சிட்டுக்குருவிகள் தினம். சரிங்களா, அதாவது சிட்டுக்குருவி காட்டுக்கு தண்ணீர் அருந்து சென்றது, பட் வானிலை சரியில்லாததால் காசநோய் வந்துவிட்டது. இதுதான் ஷார்ட்கட்டு. சிட்டுக்குருவி அப்படிங்கிறது மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம். மார்ச் 21 காட்டுக்கு சென்றது அப்படின்னு சொன்னோம்ல, ஸோ அது உலக காடுகள் தினம். மார்ச் 22 இதில் இருக்குது உலக தண்ணீர் தினம். சரிங்களா, தண்ணீர் அருந்து சென்றது. வானிலை சரியில்லாததால் மார்ச் 23 உலக வானிலை தினம். காசநோய் வந்துவிட்டது மார்ச் 24 உலக காசநோய் தினம். சரிங்களா, ஓகே, இதெல்லாமே ஜஸ்ட் ரிவிஷன் தான். ஸோ மைண்டில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அப்படி ஸ்பீடாக போயிடலாம். ஏப்ரல் 22 அப்படிங்கிறது உலக பூமி தினம். ஜூன் 21 அப்படிங்கிறது சர்வதேச யோகா தினம். செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினம். அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் தினம். மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். மே 23 உலக பல்லுயிர் தினம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். இது லாஸ்ட் இயர் பிசி எக்ஸாம் கொஸ்டின். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10. சரிங்களா, ஜனவரி 9 பிரவாசி பாரதிய திவாஸ். ஜனவரி 12 இளைஞர் தினம். ஜனவரி 15 இராணுவ தினம். ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம். சரிங்களா, ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. ஜனவரி 30 தியாகிகள் தினம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். நவம்பர் 14 குழந்தைகள் தினம். டிசம்பர் 16 விஜய் திவாஸ். சரிங்களா, ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துருக்கோம். இது மட்டும் போதுமான்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதை தாண்டி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எடுத்து படிங்க. சரிங்களா, ஸோ நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் மெமரிஸில் இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம படித்தோமா, இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாமே அப்படியே ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே, இப்போ வந்து அப்படியே ஸ்போர்ட்ஸ் பற்றி போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் பற்றி ஒரு பொது விரிவாக போயிடலாம். சரிங்களா, அதாவது எந்த விளையாட்டில் எத்தனை பேர் விளையாடுவாங்க? சரிங்களா, ஸோ இதை லைட்டாக இந்த வீடியோவில் அப்படியே நீங்கள் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, ஒரு வேளை கேட்டால். சரிங்களா, ஸோ கபடியில் விளையாட்டு இந்த சைடு வீரர்களின் எண்ணிக்கை. கபடியில் 7 பேர். சரிங்களா, மட்டைப்பந்தில் 11 பேர். ஸ்குவாஷ் அப்படிங்கிறதுல 1 or 2. சரிங்களா, பேஸ்பால் அப்படிங்கிறதுல 9 பேர். டென்னிஸ் அப்படிங்கிறதுல 1 பேர், இல்லை அப்படின்னா 2 பேர். ஐஸ் ஹாக்கி அப்படிங்கிறதுல 6 பேர். கோகோவில் 9 பேர். காக்கியில் 11 பேர். கால்பந்தில் 11 பேர். கூடைப்பந்தில் 5 பேர். பூப்பந்தில் 1 or 2. ரக்பி கால்பந்தில் 15 பேர். போலோவில் 4 பேர். இந்த போலோ அப்படிங்கிறது குதிரையை வச்சு விளையாடுவாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது போலோவில் யார் இந்த போலோ விளையாட்டு விளையாடும்போது ஒரு அரசர் இறந்துருப்பார், அது யாருன்னு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்டில் போடுங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி படிக்கும்போதே அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது. சரிங்களா, தண்ணீர் பந்தாட்டம் அப்படிங்கிறதுல 7 பேர். கைப்பந்து டேபிளில் 6 பேர். டேபிள் டென்னிஸில் 1 or 2 பேர். சரிங்களா, ஓகே, இப்போ ஸ்போர்ட்ஸில் இருந்து எத்தனை பேர், அதாவது எந்த விளையாட்டில் எத்தனை பேர் விளையாடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை இந்த வீடியோவில் ஜஸ்ட் அப்படி மைண்டில் மட்டும் எதுக்கு எத்தனை பேர் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஜிகேக்குள்ளே போயிடலாம் சரிங்களா. ஜென்ரல் நாலேஜ் சரிங்களா. ஜென்ரல் நாலேஜ் அதாவது எந்த அமைப்பு எந்த இடத்துல தலைமையகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. உலக சுகாதார நிறுவனம் WHO அப்படிங்கிறது ஜெனீவா, இதோட தலைமையகம் ஜெனீவாவில் இருக்குது. சர்வதேச நாணய நிதியம் அதாவது IMF அப்படின்னு சொல்லுவாங்க, இதோட தலைமையகம் வாஷிங்டன். பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பு OPEC அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து வியன்னாவில் இருக்குது சரிங்களா. உலக வனவிலங்கு நிதியம் WWF சொல்லுவாங்க, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஆசிய வளர்ச்சி வங்கி ADB அப்படின்னு சொல்லுவாங்க, பிலிப்பைன்ஸில் இருக்குது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் ஜகார்த்தாவில் இருக்குது. உலக வர்த்தக அமைப்பு ஜெனீவாவில் இருக்குது. உலக வங்கி வாஷிங்டனில் இருக்குது. நம்ம எல்லாமே இப்போ அதாவது இந்த அமைப்பு வந்து தலைமையகத்தை பார்த்துட்ருக்கோம். பட் ஆனால் இந்த அமைப்பு எப்போ தொடங்குனுச்சு, எந்த இயர் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அப்படியே ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரிவிஷன் அப்படிங்கிறதுனால தலைமையகம் பார்த்துட்ருக்கோம், பட் ஆனால் இயரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஓகே, உணவு மற்றும் விவசாய அமைப்பு FAO அப்படிங்கிறது ரோம், இத்தாலியில் சரிங்களா. உணவு அப்படின்னாலே இட்லி சரிங்களா, ஸோ அதுதான் இத்தாலி சரிங்களா. ஓகே, ஐக்கிய நாடுகளின் குழந்தைகளின் அவசர நிதி UNICEF நியூயார்க்கில் இருக்குது. சர்வதேச அணுசக்தி முகமை வியன்னாவில் இருக்குது. ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் நியூயார்க்கில் இருக்குது சரிங்களா. ஓகே, இப்போ எந்தெந்த அமைப்பு எங்கெங்கே தலைமையகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். பட் இதோட எப்போ ஆரம்பித்தாங்க அந்த இயர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்களே ரீகால் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, இப்போ கண்டுபிடிப்புகள் அதாவது யார் அதாவது எந்த அறிஞர்கள் எந்த கோட்பாடை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுவுமே ஜஸ்ட் ரிவிஷன் தான். ஸோ இது எல்லாமே நம்ம படித்த ஞாபகத்துக்கு வருதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது அறிவியல் அறிஞர்கள், ரைட் சைடில் கண்டுபிடிப்புகள் சரிங்களா. ஸோ தாலமி அப்படிங்கிறது எதை கண்டுபிடிச்சிருப்பார், புவி மைய கோட்பாடை. கோபர்னிக்கஸ் சூரிய மைய கோட்பாடை. நீல்ஸ் போர் நவீன அணுக்கொள்கையை. மேரி கியூரி செயற்கை கதிரியக்கத்தை. ஜோஹன் ஹெப்லர் கோல் இயக்க விதிகளை. ரூதர்போர்ட் அணுக்கரு கொள்கைகளை. ஆர்கிமிடிஸ் மிதத்தல் விதிகளை. ரான்சன் எக்ஸ் கதிர்களை. மைக்கேல் பாரடே மின்காந்தல் தூண்டலை. பெஞ்சமின் பிராங்க்லின் இடிதாங்கி குவி குழியாடிகளை சரிங்களா. ஆட்டோஹான் ஸ்ட்ரோஸ்மேன் அப்படிங்கிறது அணுவை பிளத்தல் சரிங்களா. ஸோ ஹென்ரி பெக்ரோல் இயற்கை கதிரியக்கம் சரிங்களா, அதாவது செயற்கை கதிரியக்கம் மேரி கியூரி, இயற்கை கதிரியக்கம் ஹென்ரி பெக்ரோல் சரிங்களா. ஸோ இவங்க இந்த அறிஞர்கள் எல்லாமே இந்த இது கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது நாட்டுப்புற நடனங்கள் சரிங்களா. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் எந்த நாட்டுப்புற நடனம் இருக்குது நமக்கே தெரியும், பரதநாட்டியம், கும்மிப்பாட்டு எல்லாமே இங்கே இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டில். இது எல்லாமே ஒரு ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம் சரிங்களா. ஸோ ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறது குச்சிப்புடி, அசாம் அப்படிங்கிறது பிஹு, குஜராத் அப்படிங்கிறது தாண்டியா கர்பா, கேரளா அப்படிங்கிறது கதகளி மோகினியாட்டம், பஞ்சாப் அப்படிங்கிறது பாங்க்ரா, ராஜஸ்தான் அப்படிங்கிறது கல்பெலியா கூமர், தமிழ்நாடு அப்படிங்கிறது பரதநாட்டியம் கும்மி, உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது ராஸ்லீலா. இதை வந்து ஒரு ஷார்ட்கட்டாக எப்படி பார்க்கலாம்னா, ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி வச்சுக்கோங்க, அசாம் ஆசைப்பட்டால் ரொம்ப பிஹு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அசாம் பிஹு வச்சுக்கோங்க. குஜராத் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த தாண்டியா ராட்டமம் ஆட அந்த பாட்டு ஞாபகம் இருக்கும், ஸோ குஜராத் தாண்டியா கர்பா சரிங்களா. கேரளா அப்படிங்கிறது நமக்கே பக்கத்து ஸ்டேட் தெரியும், கதகளி மோகினியாட்டம் எல்லாமே எங்கே இருக்கும், கேரளாவில் இருக்கும். பஞ்சாப் அப்படிங்கிறது பாங்க்ரா, ராஜஸ்தான் அப்படிங்கிறது கல்ஃபலியா கூமர், தமிழ்நாடுனா நம்மளுக்கே தெரியும் பரதநாட்டியம் கும்மி, உத்தரப்பிரதேசம் ராஸ்லீலா சரிங்களா. ஓகே, இப்போ நாட்டுப்புற நடனங்களும் லைட்டாக நம்ம ரிவிஷன் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ அறிவியல் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடலாம். சயின்ஸை நம்ம பார்த்துடலாம் ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டாக, அதாவது சின்ன சின்ன ரிவிஷனாக முடிச்சிடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு நோய் வருது அப்படின்னா அதோட நோய் காரணி கேட்குறாங்க. ஸோ சாதாரண சளி எதை வச்சு வருது, ரைனோ வைரஸ். சாதாரண சளி ரைனோ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா மிக்சோ வைரஸில் வருது. தட்டம்மை ரூஃபல்லா. பொண்ணுக்கு வீங்கி மிக்சோ வைரஸ் பரோடிட்டிஸ். சின்னமே அப்படிங்கிறது வாரிசல்லா சோஸ்டர் வைரஸ் சரிங்களா. ஸோ இது எல்லாமே இதோட நோய் காரணி கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்காக ஒரு 5 தான் எடுத்துருக்கோம், பட் எல்லாமே டீட்டெயிலாக ஞாபகத்துக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது உங்கள் அப்படி ஞாபகம் வருதான்னு பார்த்துக்கோங்க. பொருட்கள் இந்த சைடு அமிலங்கள் சரிங்களா. தேநீரில் இருக்குது டானிக் அமிலம், சிறுநீரில் இருக்குது யூரிக் அமிலம், ஆப்பிளில் இருக்குது மாலிக் அமிலம், ஆரஞ்சில் இருக்குது சிட்ரிக் அமிலம், பித்த நீரில் இருக்குது கோலிக் அமிலம், கொழுப்பில் இருக்குது ஸ்டேரிக் அமிலம், தக்காளியில் இருக்குது ஆக்சாலிக் அமிலம் சரிங்களா. இது போக எந்தெந்த இதில் என்னென்ன அமிலம் இருக்குது அப்படிங்கிறதையும்
ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபோக எலுமிச்சையில் என்ன அமிலம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போல் வீடியோ வேணும் அப்படின்னாலும் எபிசோடை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.